Hi friends, welcome to Zero to Hero family. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். இப்போ ரயில்வே எக்ஸாம் படிச்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இது மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஜெனரல் சயின்ஸில் குரூப் டியாக இருக்கட்டும், என்டிபிசியாக இருக்கட்டும், ஏஎல்பியாக இருக்கட்டும், அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு யூனிட் யூஸ்ட் ஃபார் மெஷரிங் த சவுண்டோட யூனிட் என்ன? ஓகேவா? இதோடது வந்து டெசிபல். ஓகேவா? இந்த இதில் நீங்கள் பார்த்துக்கலாம். என்டிபிசியில் கேட்டது தான் இதே மாதிரி தான். ஒவ்வொரு இதுவும் ரிப்பீட்டடாக கேட்டது, ஒரு தடவை மட்டும் கேட்டிருக்க மாட்டாங்க, பல முறை கேட்டிருப்பாங்க. மீண்டும் மீண்டும் 2-3 தடவைக்கு மேலே கேட்டிருப்பாங்க. ஓகேவா? இதுதான் சரி. இப்போ இந்த சவுண்டோடைய யூனிட்டு டெசிபல்ன்றீங்க. அப்போ இந்த ஹெட்ஸோடது என்ன? இது இந்த இதில் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் ஒவ்வொன்றும். ஓகே, இது ஃப்ரீக்வன்சியோடது ஹெட்ஸ், ஃப்ரீக்வன்சி யூனிட். ஓகேவா? ஓகே, இந்த டெசிபலை கண்டுபிடிச்சவர் யார்? அலெக்சாண்டர் கிரஹாம்பெல். அலெக்சாண்டர் கிரஹாம்பெல் இந்த டெசிபலை வந்து அவங்க குறிப்பிடுறது டிபி இப்படியும் குறிப்பாங்க. இதுவும் தெரியணும் உங்களுக்கு. ஓகேவா? ஓகே, இந்த நெக்ஸ்ட்டு யூனிட் ஆஃப் மொமெண்டம். இதோடைய இது ஏஎல்பியில் கேட்டிருக்காங்க பாருங்கள். இதில் சரி, இந்த மொமெண்டம் வந்து நம்ம என்ன ஆகணும்? இது வந்து மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி. ஓகேவா? இதுதான் இதோடது. இப்போ மாஸோட நிறைய இதை எம்முன்னு பண்ணுவோம், இதை வின்னு மென்ஷன் பண்ணுவோம், வெலாசிட்டியை வி. ஓகேவா? இப்போ இந்த மாஸோடதும் வெலாசிட்டி இதை எடுத்துக்கோங்க. ஓகேவா? இதுதான் மொமெண்டத்தை பி. ஓகே, அந்த மாதிரி வச்சுக்கலாம். இதுதான் பி, மொமெண்டம் தான் பி. இந்த மாதிரி தான் மென்ஷன் பண்ணுவோம். இப்போ மாஸோடைய யூனிட்னு பார்த்தீங்கன்னா கிலோகிராம், வெலாசிட்டி பார்த்தீங்கன்னா மீட்டர் பர் செகண்ட். ஓகேவா? அப்போ இந்த கிலோகிராம் மீட்டர் பர் செகண்டை இந்த மேலே போகும்போது உங்களுக்கு -1 வரும். இதுதான். ஓகேவா? இப்போ பாருங்கள், இது எங்கே இருக்குன்னு ஆன்சரில் பி. இதுதான். ஓகேவா? இது எவ்வளோ ஏஎல்பியில் கேட்டிருக்காங்க, குரூப் டியில் கேட்டிருக்காங்க, 2 ஷிஃப்டில் கேட்டிருக்காங்க. வாங்க நெக்ஸ்ட்டு எஸ்ஐ யூனிட் ஆஃப் வெயிட்டோடைய எஸ்ஐ யூனிட். நீங்கள் நல்லா ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் நீங்கள் ஆன்சர் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணணும். அதுதான் உங்களுக்கு நீங்கள் படிச்சிருக்கிறதுல நம்மளால் ரீகால் பண்ண முடியுதான்றது உங்களுக்கு நீங்களே செக் பண்ணிக்கிற முடியும். ஓகேவா? இதோடதே ஆன்சரு நிறைய பேர் கிலோகிராம்டுவாங்க, அது தப்பு. ஓகேவா? வெயிட்டோடையது நியூட்டன். இதுதான் இதுக்கு சரியானது. ஓகேவா? ஓகே, த நெக்ஸ்ட்டு வெயிட் ஹேஸ் ஈக்குவல் எஸ்ஐ யூனிட். இந்த வெயிட்டுக்கும் அதே மாதிரி என்னது ஈக்குவலாக இருக்குது அப்படின்றதான், ஈக்குவலாக இருக்கக்கூடியது. ஓகேவா? உங்களால் ஆன்சர் பண்ண முடியுதான்னு பாருங்கள். இதுக்கு ஆன்சர் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரியும்னா ஒரு 5 செகண்ட் வெயிட் பண்ணுறேன், நீங்கள் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகேவா? இதுக்கானது ஈக்குவல் என்னன்னா ஃபோர்ஸ். ஓகேவா? வெயிட்டோடையது முன்னாடியே பார்த்து, இந்த வெயிட்டோட யூனிட்டு நியூட்டன். ஓகேவா? இதே தான் உங்களுக்கு ஃபோர்ஸுக்கும் வரும். ஓகேவா? ஃபோர்ஸுக்குமே அதே நியூட்டன் தான். ஓகேவா? அது ரெண்டுமே நம்ம சொல்லலாம். இப்போ ஃபோர்ஸுன்றாலும் இது தான், அதனால தான் இது ரெண்டும் ஒன்றா சொல்கிறோம், நியூட்டன் தான். ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கோங்க. இப்போ வெயிட்டுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வெயிட்டு சீக்கிரம் இது எப்படி எழுதுவோம்? மாஸ் இன்ட்டு கிராவிட்டி. இதானே? இப்படி தான் எழுதுவோம். மாஸு, இது வந்து மாஸு, வெயிட் இல்லைன்னா ஃபோர்ஸு, இதோடது மாஸ். ஓகேவா? இதோடது யூனிட்னு பார்த்தீங்கன்னா கிலோகிராமு. இது வந்து ஆக்சலரேஷன். இந்த ஜி வந்து ஜிக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஆக்சலரேஷன்
T to the gravity. ஓகேவா, இதுதான் இதோட யூனிட் நீங்கள் பார்த்தீங்கன்னா மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் இதுதான். ஓகே, இதுக்கு நீங்கள் அவங்க மொத்தமாக கேட்டாங்கன்னா நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி தான் கிலோகிராம் மீட்டர் செகண்ட். இது இந்த மாதிரி யூனிட்டும் இப்படியும் கேட்பாங்க சில எக்ஸாமில். இதுவுமே நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்க, இங்கே அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. இது பவரில் 2 அவங்க யூனிட்டாக இதோடது என்ன எதோட யூனிட்டு அப்படின்றத கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரியும் கேட்பாங்க, நல்லா பார்த்துக்கணும். ஒவ்வொரு எக்ஸாம்லேயுமே இந்த மாதிரியும் கேட்பாங்க. அப்போ இதுக்கானதை நம்ம தெரிஞ்சு வச்சுருந்தா மட்டும்தான் பார்க்க முடியும். இப்போ தான் நம்ம பார்த்தோம். இப்போ கிராவிட்டி என்ன, ஜியில் ஆக்சலரேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. ஓகேவா, இதுதான் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர்டு அப்படின்னு பார்த்தோம். ஓகேவா, இதுதான். அப்போ இங்கே தான் இது மீட்டர், இது மேலே வரும்போது பவர் -2 வரும். ஓகேவா, இதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ரைட்டா, அப்போ நமக்கு இதோடது இது ஆக்சலரேஷன் இதுதான். ஓகேவா, இதெல்லாம் பாருங்கள் எத்தனை ஸ்டெப்பில் கேட்டிருக்காங்க பாருங்கள். 18 மட்டுமே 4 ஸ்டெப்பில் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி ரிப்பீட்டடாக வரும், மறுபடியுமே வரும். இதெல்லாம் ஈஸியாக நீங்கள் ஆன்சர் பண்ணக்கூடியது தான். ஓகேவா, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி நம்ம இதில் பார்க்குற போதே இது ரிலேட்டடாக சில சம்ஸு கேட்பாங்க. அது ஒரு சிலது இந்த ஏரியாவில் இருக்க மட்டும் கொண்டு வரேன். நான் அடுத்த வீடியோவில் வந்து ஃபுல் மேக்ஸ் மட்டுமே கொண்டு வரேன். அதாவது சயின்ஸில் கேட்கக்கூடிய கணக்குகளை மட்டுமே நான் கொண்டு வரேன். உங்களுக்கு ஓகேன்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஹேஸ் சேம் யூனிட். ரெண்டுமே சேம் இதாக இருக்கணும். ஓகே, அதுதான் இது இந்த மாதிரி தான் கேட்பாங்க. நீங்கள் ரெகுலராக பாருங்கள், ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருப்பீங்க, ஆனால் மறந்துருப்பீங்க, கன்ஃபியூஸ் ஆகும். இதுக்கான ஆன்சரு நீங்கள் யாராவது ஆன்சர் பண்ண முடியுதா? இது வந்து ஒர்க் அண்ட் எனர்ஜி. ஒர்க்கு அண்ட் எனர்ஜி தான். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். எஸ்ஐ யூனிட் ப்ரெஷருடையது யூனிட்டு. இது நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர். ஓகேவா, ப்ரெஷருடையது நியூட்டன் மீட்டர். எத்தனை தடவை கேட்டுருக்காங்கன்னு பாருங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இன்னும் கேட்பாங்க. இங்கே பாருங்க, என்டிபிசியில் கேட்டிருக்காங்க, குரூப் டியில் கேட்டிருக்காங்க, எத்தனை ஸ்டெப்பில் கேட்டிருக்காங்க, ஜேஇல வரைக்கும் கேட்டிருக்காங்க. அப்போ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதை நீங்கள் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா, சரி, இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ எஸ்ஐ யூனிட் வந்து ப்ரெஷருடையது நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். ஓகே, இப்போ இது போட்டிருக்கு. இதை உங்களுக்கு இப்படியும் கேட்பாங்க, நியூட்டன் மீட்டர் பவர் 2 இப்படியும் கொடுத்தாலும் ரெண்டும் ஒன்று தான். ரெண்டு இப்படி கேட்டாலும் ரைட்டு சரியானது தான். ஓகேவா, இந்த இது உங்களுக்கு ஆப்ஷனை கொடுத்துருந்தா இதுதான், இதுவும் நீங்கள் பார்த்துக்கலாம், இது சரியானதான். இதோட இதில் வந்து இப்போ ஆட்டம் சொல்லுவாங்க, இதோடது அடுத்து பாஸ்கல்னு சொல்லுவாங்க, அடுத்து வந்து டார்ன்னு சொல்லுவாங்க, டார் இது சொல்லுவாங்க. ஓகேவா, இந்த இது மெத்தடில் வரும். இப்போ இதில் 1 ஆட்டம் அப்படின்னா உங்களுக்கு 1,1325 பாஸ்கல். அப்போ இதுக்கு ஒரு ஆட்டம் ஈக்குவல். ஓகே, அதே மாதிரி டாரில் பார்த்தீங்கன்னா 760 டார். ஓகேவா, இது ஒன்று முக்கியமான பாயிண்ட்ஸு. அடுத்து 1 ஆட்டம், அதுக்கப்புறம் பார்ன்னு சொல்லி ஒன்று வரும். அதில் என்னென்னா ஒரே ஒரு இது வச்சுட்டு 01325 பார். இந்த வேல்யூவை நீங்கள் கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஆப்ஷனில் கேட்பாங்க, அது சிலதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு யூனிட் ஆஃப் பவருடையது என்ன? இது வாட். இதெல்லாம் பேசிக்கானது தான் உங்கள்கிட்ட உள்ளது. நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு தெரியணும், ஆன்சர் தெரியணும் டக்குன்னு. ஓகேவா, இந்த வாட் இதை வந்து நம்ம டபிள்யூண்டு மென்ஷன் பண்ணுவோம், குறிப்போம். ஓகேவா, இப்போ இதில் சில முக்கியமான பாயிண்ட் பார்த்துக்கணும். இப்போ இதில் நீங்கள் பார்க்குற போது வாட்டு, அப்புறம் கிலோ வாட்டு,
கிலோவாட்டு, அடுத்து மெகாவாட்டு, அடுத்து ஜிகாவாட்டு, இதுக்கு மேலே உள்ளதான் ஹார்ஸ் பவர்னு சொல்லுவாங்க. பவர் இதுதான் இதில் தான் இந்த ஆர்டரில் தான் வரும். ஓகேவா? இப்போ பவர் வந்து நம்ம பின்னு சொல்லுவோம். அப்போ ஒர்க் டி பை வாட் பை டைம். இதோட யூனிட்டு ஒர்க்கோடது வந்து ஜூல். ஓகேவா? டைம் வந்து செகண்டு, நம்ம குறிக்கக்கூடியது செகண்டு. ஓகேவா? இதுதான் வாட்டு. இதோடதும் உங்களுக்கு கேட்பாங்க, இப்படி கேட்பாங்க. அப்படி இல்லை ஜூல் பெர் செகண்ட் ஒரு 1 இப்படி கேட்டாலும் உங்களுக்கு சரியானது தான். ஓகேவா? எப்படி வேண்டாம் கேட்கலாம். ஆனால் அதுக்கான இது தெரிஞ்சிச்சுன்னா, உங்களுக்கு யூனிட் கரெக்டாக தெரிஞ்சிச்சுன்னா ஈஸியாக நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், த நெக்ஸ்ட்டு எலக்ட்ரிக் கரண்ட். SI யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட். இதோடது வந்து கரண்டோடது மெஷர் பண்ணக்கூடியது ஆம்பியர். ஓகேவா? கரண்டோடையது ஆம்பியர். இதோடது இதுக்கானது இதில் இருக்குது. இதோடது இன்னும் கொஞ்சம் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்னா, இதை எலக்ட்ரிக் கரண்டை மெஷர் பண்ணக்கூடிய டிவைஸ் இது எல்லா இதுலேயுமே கேட்பாங்க எக்ஸாம்பிள். டிவைஸ் என்ன அப்படின்னு எதுனா அம்மீட்டர் வச்சு தான் மெஷர் பண்ணுவாங்க. அம்மீட்டர் வச்சு மெஷர் பண்ணுவாங்க. இது ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸு. அடுத்து இதில் உள்ளது வந்து இப்போ எலக்ட்ரிக் சார்ஜிலேருந்து தான் வரக்கூடியது. இப்போ இதோட ஃபார்முலா எப்படி இருக்குன்னா, எலக்ட்ரிக் சார்ஜ் வரும். எலக்ட்ரிக்கல் சார்ஜ் இது வந்து நம்ம அதாவது Q = I கரண்ட் இன்ட்டு டைம். ஓகேவா? இந்த இருந்து இருக்குது I, இதுதான் கரண்ட்டு. Q எலக்ட்ரிக் சார்ஜ் பை T, இதுதான் ஆம்பியரில் அதுக்கூடியது இந்த ஆம்பியர். ஓகேவா? இதில் மேக்ஸிமம் இது வராது, பட் ஆனால் சும்மா தெரிஞ்சுக்கோங்க. இதில் முக்கியமானது இந்த டிவைஸு, அப்புறம் இதோட யூனிட்டு ஆம்பியர். இந்த நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ். SI யூனிட்டுடைய ரெசிஸ்டன்ஸ் இதோடையது. ஓகே, இது வந்ததுதான். இது வந்து ரெசிஸ்டன்ஸ். இது எப்படி நம்ம மென்ஷன் பண்ணுவோம்? R மென்ஷன் பண்ணுவோம். ஓகேவா? இது வந்து வோல்ட் பை கரண்ட். இதுதான் ஓம். இப்போ கொடுத்துருக்குது இதுதான். இதுக்கான ஆன்சர் இதுதான், ஓம். ஓகேவா? அதே மாதிரி இன்னொரு இந்த ஓமுண்டு இருக்கும், சில நேரம் இந்த சிம்பிள் இருக்கும். ஓகேவா? இதுவும் ஓமு தான். அந்த ஓம் சிம்பிள் இருக்கும் இல்லையா, அதுவுமே நீங்கள் அது என்னன்னு தெரியாமல் இருக்கக்கூடாது. சப்போஸ் சிம்பிளாக கொடுத்து கூட கேட்பாங்க ஆப்ஷனில், நீங்கள் அப்படி பண்ணணும். இல்லைனா இந்த மாதிரி லெட்டராக கொடுத்துருப்பாங்க. இந்த நெக்ஸ்ட்டு SI யூனிட் எலக்ட்ரிக் சார்ஜ். நான் 2 தடவை வந்துச்சா எலக்ட்ரிக் சார்ஜ். ஓகே, இப்போ பார்த்தது தான் எலக்ட்ரிக் சார்ஜ். அது எலக்ட்ரிக் கரண்ட்டு. இது கரண்ட்டு இன்ட்டு டைமு T. இதுதான் எலக்ட்ரிக் சார்ஜ். இது கரண்ட்டு, எலக்ட்ரிக் கரண்ட்டு, இது டைமு. ஓகே, இதுதான் கொடுக்கக்கூடியது. இது வந்து 1 கூலும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் ஒரு கரண்ட்டு இன்ட்டு 1 டைமு வர்றத 1 கூலும் அப்படின்னு சொல்லுவாங்க. கூலும் இதுதான். இதை சீனும் மென்ஷன் பண்ணுவாங்க. இதுதான் இந்த கூலும். ஓகேவா? இது ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. நிறைய எக்ஸாம்பிள் ALP NTPC வரையும் கேட்டிருக்காங்க. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த நெக்ஸ்ட்டு ஓகே, இப்போ 1 கிலோ வாட் ஹவர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்றது நல்லா பாருங்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பாருங்கள், இதில் NTPCயில் மட்டுமே 4 இதில் கேட்டிருக்காங்க. ALPயில் 1 கேட்டிருக்காங்க. ஓகேவா? இது ரிலேட்டடாகவும் செம்மே வரும். ஓகேவா? இதில் கரெக்டான ஆன்சரு 3.6 × 10⁻6 ஜூல். இதுதான் இது சரியானது. 1 கிலோவாட் பர் ஹவர், 1 கிலோவாட் ஹவர் உடையது.
ஓகே இது உங்களுக்கு பேசிக்காக இப்போ தெரிஞ்சு இதில் வச்சு இது ரிலேட்டடாக சில சம்ஸ் கேட்பாங்க. அது நான் இப்போ சொல்கிறேன், இதே மாடலில் தான் வரும், வேறு எதுவுமே இல்லை. நல்லா பார்த்துக்குங்க. இப்போ 2 kWh கொடுத்துருவாங்க. ஓகேவா? அப்போ இதே மாடலில் தான் இதில் வந்து இதுக்கு இப்போ இந்த நம்பருக்கு பதில் எந்த நம்பர் வேணாலும் வரலாம். இப்போ நான் சொல்லக்கூடிய ஃபார்முலாவை அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கோங்க, வேறு எதுவும் இல்லை. ஓகேவா? இதுக்கு பதில் உங்களுக்கு 4.2 வரலாம், இல்லை 4.6 வரலாம், எந்த வேல்யூ வேண்டாம் வரலாம், சேஞ்ச் ஆகும். ஆனால் இதே ஃபார்முலா தான், இதே யூஸ் பண்ணால் போதும், நீங்கள் உங்களுக்கு போதுமானது தான். ஓகேவா? நமக்கு தெரியக்கூடியது இதுக்கு முன்னாடி பார்த்தது ஃபார்முலா என்ன, 1 kWh 3.6 10⁻⁶. ஓகேவா? அதுதான் உங்களுக்கு. அப்போ 1 kWh என்ன வேல்யூ, 3.6 × 10⁻⁶ ஜூல். ஓகேவா? ஜூல் இதுதான் நமக்கு தெரியும். ஓகே, இப்போ 2னா 2 kWh இந்த 2 அப்படியே வச்சுக்கோங்க. இதோட வேல்யூ இங்கே இருக்குது, 2 × 3.6 × 10⁻⁶ ஜூல். ஓகே தானே? இதை மல்டிபிள் பண்ணுங்கள். மல்டிபிள் பண்ணணும் 7.2 × 10⁻⁶ ஜூல். ஓகேவா? இதுதான் இதுக்கான ஆன்சர். இங்கே இருக்கா, எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. இதே தான் வரும், இதே ஃபார்முலா இப்படி தான் யூஸ் பண்ணணும். எந்த வேல்யூ மாறலாம் உங்களுக்கு, இங்கே இருக்க நம்பர் உங்களுக்கு எது வேண்டாம் வரலாம். இந்த இதில் கேட்டால் இதை இப்படியே பண்ணுங்கள், மாற்றமே மாறாது. ஓகேவா? ஈஸியாக இருக்கும் நம்புகிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் ஒன்று பாருங்கள். இந்த பர்டிகுலர் ஹவுஸ் ஹோல்ட் ஹேஸ் கன்சியூம்டு 100 யூனிட் ஆஃப் எனர்ஜி during 5 days. How much energy is this converted to joule? ஓகேவா? அப்போ பார்த்துக்கோங்க. இப்போ இது பார்த்ததே தான். இப்போ பாருங்கள், இங்கே கொடுத்துருக்க யூனிட், இப்போ இங்கே கொடுத்துருக்குது என்ன, 100 யூனிட்டு யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க 5 நாளில். ஓகேவா? இதுக்கு தான் கண்டுபிடிக்கணும். நமக்கு தெரியக்கூடியது 1 kWh வேல்யூ உங்களுக்கு என்ன தெரியும், 3.6 × 10⁻⁶ ஜூல். ஓகே, அப்போ என்ன அவங்க 100 இருக்கிறாங்க இல்லையா, 100 × இதுதான் இந்த யூனிட். ஓகே, 10⁻⁶ × ஜூல். இதை மல்டிபிள் பண்ணுங்கள், உங்களுக்கு என்ன வருது, 3.6 × இந்த இது அப்படியே மல்டிபிள் பண்ணால் இங்கே 0 வருதா, இப்போ 10⁻8 ஜூல். .36 வராது, 3.6 வரும். ஓகேவா? மல்டிபிள் பண்ணுற போது. ஓகே, இதுதான் சிம்பிள். ஓகே, வேறு எதுவும் உங்களுக்கு டவுட் இருக்கு வேணால் இதை மல்டிபிள் பண்ணுறீங்க, மல்டிபிள் பண்ணும்போது இதுதான் வரும் உங்களுக்கு. ஓகே, இது எங்கே இருக்குது, டியில் இருக்குது. இதுதான். ஓகே, இந்த மாடலில் தான் கேட்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இதுதான் இந்த வீடியோ ஷேர் பண்ண வேண்டியது. இந்த மேக்ஸு, இந்த சம்ஸு, இந்த கொஸ்டின்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் சந்திப்போம் அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோவில்.